மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சிஎம் விஜய் சார் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவால் விட்டாங்க. தைரியம் இருந்தால் இங்கே காலை வச்சு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே சவால் விட்டாங்க. அதனால தான் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து அங்கே வந்து நின்னாருன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஜென்சி கிட்ஸ்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க திமுகவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அதுக்கு ஜென்சி கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏன் தாவேக்காக்கு ஓட்டு போட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கு. மூணாவது தான் இருக்கிறதே மிகப்பெரிய அதிர்ச்சி. திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இதுக்கு முன்பாக பேசும்போது பார்த்தோம்னா, தைரியம் இருந்தால் திருச்சியில் காலடி எடுத்து வச்சுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தகவல் இருக்கு. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியை மட்டும்தான் செலக்ட் பண்ணார். அங்கே மட்டும் நின்னா போதுன்னு. இங்கே ஒரு சவால் வருது. அப்போது அவர் யோசிக்கிறாரு, சரி சவால் விடும்போது நம்மளும் சவாலை ஏற்றுக்கொள்ளலாம், திருச்சி களத்தில் இறங்கிடுவோம். ஐடியா கிடையாது, இல்லை உருவாக்கணும். இப்படித்தான் தாவேக்காவுக்கு மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கை உருவாக்கிறது எல்லாம் பேசி 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 தான் உருவாக்கி இன்றைக்கி தமிழக அமைச்சராக உட்காந்துருக்காரு. பட் பெரம்பூரில் ஒரு கால் வைக்கிறேன், இன்னொரு கால் திருச்சியில் வைக்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வா வா வான்னு சொன்ன பற்றில அது விஜய் அவர்களே சொல்லியிருப்பாங்க. இல்லை சும்மா இருந்தவரை வா வான்னு சொல்ல போய் திருச்சியில் நின்னார், பெரம்பூர் தொழில் நின்னார். ரெண்டிலையுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அந்த மக்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கு என்னை மிகப்பெரிய அளவில் திருச்சியில் காலெடுத்து வைக்க முடியுமா, உள்ளே நுழைய முடியுமான்னு கேட்டவர்கள் மத்தியில் நின்று எனக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தது நீங்கள். அப்போ முதல்ல அந்த மக்களுக்கு போய் தன் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொள்றதுக்காக மட்டுமே தான் இப்போ தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு திருச்சி போயிருக்கார். இப்போ அங்கே இதோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக ஒரு நிகழ்ச்சியில் மக்களை சந்திப்பில் பொது நிகழ்ச்சி கலந்துக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ 22 நாள் ஆச்சு இன்னையோட. இனிமேல் என்னென்ன நடக்க போகுது, இது வரைக்கும் நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். 21 நாள் என்ன நடந்து நிறைய விஷயம் மாற்றம் செஞ்சுருக்காங்க. தமிழக முதலமைச்சராக நான் வருவேன்னு சொன்னார், இப்போ போயிருக்கார். இப்போ எப்படி பார்ப்பீங்க? இதை சவாலை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை தமிழக முதலமைச்சர்கிட்ட இருக்குது. அதை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு இந்த ஜென்சி கிட்டு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்திருக்காங்க. ஏன் இப்போ ஜென்சி கிட் எடுத்தேன்னா, நீங்கள் கேட்டீங்க கேள்வியில், இப்போ ஜென்சி கிட் அரசியல்னு சொல்லி முந்தைய அரசியல்வாதிகள், மிகப்பெரிய ஒரு 60 அனுபவசாலிகள், நிறைய பேர் அவருடைய விமர்சனம் என்ன வருதுன்னா, ரீல்ஸ் ஆட்சி இன்ஸ்டாவில் போட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. எதையுமே காது கொடுத்து கேட்டுக்குவார், செயலில் மட்டும்தான் முதலமைச்சர் செஞ்சிட்ருக்காரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அவருடைய செயல்பாடு அப்படி தான் இருக்குது. ஜென்சி கிட்ட அரசியல் ஆரம்பிக்க போனால் அங்கே ஜென்சி கிட்ட யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஏஜ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அப்போ ஜென்சினா என்னங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுதில்ல. இப்போ இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதே பார்த்திங்கன்னா, அந்த 20 வயசுக்கு மேற்பட்டவர்களை தான் தாறுமாறாக இருந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி உட்கார வச்சுருக்காங்க. பட் இங்கே புதுசாக உருவாகும் போது தமிழக முதலமைச்சர் ஒரு புதிய அரசியல் பாதையை உருவாயிருக்கான்னு தெரிய வருதா உங்களுக்கு? முந்தைய அரசியல் பார்வையே இப்போ இல்லை, போயிடுச்சு. அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு நிறைய அரசியல் கண்ணோட்டத்தோட பேசினவர்கள் மத்தியில் இன்றைக்கு இப்போ என்ன பேசுகிறாங்களோ ஜென்சிக்கிட்டு ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக பேசக்கூடிய அந்த பேச்சுகள் வரும்போது மற்ற அரசியல்களோட ஏன் இப்படி மாறுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பீச் இருக்குது, குரல் இருக்குது, ஃபார்முலா இருக்குது, அதுலேருந்து மாற்றி போய் இவர்கள் தோரணையில் பேசிட்டு நீ எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் இப்போ விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேறு வழி இல்லை. விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே இந்த 2K கிட்ஸு ஜென்சி கிட்டு தாங்கிறது தான். இன்ஸ்டாவிலேயும் தான் நிறையா வந்தாச்சு. இப்போது இவர் போட்ட ஒரு புது பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரசியல் பாதையில் தான் இப்போது அரசியலில் பழுத்த பழங்களான அனுபவஸ்தர்கள் உள்ளே நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? சொல்லலாம், இந்த இளம் தலைமுறையினர் அவர்களை அரசியல் உள்ளே கொண்டு வந்ததே இதுதான். இந்த ஜென்சி கிட்டில் முக்கியமாக நிறைய விஷயங்கள் பேசணும்னா, அந்த பெண்களை பற்றி பேசின ஒரு விஷயம் எப்பவுமே பெண்கள் ரொம்ப மென்மையான குணம் கொண்டவர்கள். ரொம்ப ரொம்ப பேசினா டக்குன்னு அவர்கள் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவாங்க. பட் இங்கே அவர்களை விபச்சாரின்னு பேசின பிரபலமானவர் இருக்காங்க. இது யாருன்னு தெரியும். பட் இதுதான் ரொம்ப ஆக்ரோஷமாக மாறினது. இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவே கூடாது. நீங்கள் விமர்சனங்கள் பண்ணுங்க, நீ எதை நோக்கி அப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நம்ம தரைக்குறைவாக பேசினவர்கள் நிறைய பேர்
இதே சோஷியல் மீடியாவில் பெண்களை பற்றி தாவக்கா பெண்களை பற்றி அதிகமாக குறை சொல்லி அசிங்கம் ஆபாசன பேசுகிற மத்தியில் இங்கே தான் பெண்கள் மாறுறாங்க. இப்படி நம்மளை வந்து ஒரு அருவருப்பு தக்க மாதிரி பேசுகிறாங்க செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் தற்குறி கூட்டம், விசிலடிச்சா குஞ்சுகள், அணில் கூட்டம் எல்லாம் சேர்த்து வச்சாங்க. இவ்வளோ அடிக்கிறீங்கல்ல, நாங்கள் யாருங்கிறத காட்டுறோம். பெண்கள் அவமானப்படுத்துறதே அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. பட் இதையாவது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருக்கணும். பெண்கள் இப்படி பேசக்கூடாது. அரசியலில் மேடை பேச்சாளர் ஒருத்தர் வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக விஜய் அவர்களையும் பெண்களையும் எப்படி பேசுனாங்கன்றது நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ அவர் பேசுகிறதே நிப்பாட்டியாச்சு, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு தெரியல. பட் இந்த பெண்கள் அப்படி மாறுறாங்க. இப்போ எங்களுடைய வாக்குகளை பூரா தாவேக்காவுக்கு போட போகிறோம் அப்படின்னா டோட்டலாக இவர்கள் விமர்சனம் பண்ண அத்தனை பேருமே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சாங்க. இப்போது இந்த ஜென்சி கிட் ஃபார்முலாவில் இப்போ கையில் எடுக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே இவர்கள் தான். அப்போ அவர்களை கையில் எடுக்கணும். பட் அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள்ங்கிறது தெரியல. இப்போ அவர்களுடைய மனசை வந்து நீங்கள் போய் உட்காரணும்னா அவர்கள் ஏற்றது மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சேஞ்ச் ஆகணும். அது இல்லை. ஜென்சிக்கு சம்மந்தப்பட்டவர்களே இப்போ இல்லை, உருவாக்கணும். இன்னும் எவ்வளோ நாளாகும்? இன்ஸ்டாவிலையும் இதுலேயும் போன விஜய் அவருடைய தாவக்கா இனி அடுத்த கட்டத்துக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க. இப்போ எல்லாமே இப்போ 20 வயசுலேருந்து 15, 10 வயசு, 5 வயசு வரைக்குமே விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகர்களாக மிக ஒரு பட்டாளமே இருக்குது. அதனால் இந்த ஜென்சி கிட்டுங்கிறத வந்து அவருடைய ஃபார்மேட்டை எடுத்து போயிட்டாரு. இப்போ அவர் போன பாதையில் இவர்கள் போகிறதுக்கு ஒரு பக்கம் ஒரு முயற்சி பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. பெண்களை எப்பவுமே வந்து கீழ்த்தரமாக அசிங்கமாக பேசக்கூடாத ஒரு விஷயத்தை தலைமை வந்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். அது தமிழ்நாட்டு பெண்கள்லாம் வந்து ரொம்ப மென்மையானவர்கள். நீங்கள் அவர்களை போய் அசைச்சு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாற்றம் செய்யப்படுங்கிறதுக்கு இந்த சமூக உதாரணமாக இன்றைக்கி தாவே காட்சி அமைச்சிருக்கு சார். ஏன்னா இது ஜென்சி விரும்பலை, பெண்களை பற்றி தவறாக பேசுவதை ஜென்சி விரும்பலை. அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் முதல்ல எடுத்துருக்கணும். வெறும் ஜென்சி மாநாடு நடத்திட்டா மட்டும் போதாது. ஜென்சி அவர்கள் வந்து எந்த பெண்களை பேசினாலும் தவறாக தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. தாவேக்கா பெண்களை தான் நாங்கள் திட்டுறோம், இப்பவும் திட்டிகிட்டு தான் இருக்காங்க, இப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. மாற்றணும் இல்லை, இது வரைக்கும் மாற்றலை. நீங்கள் அவர்களுடைய நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் போன்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல சார். அதை அப்போ இன்னும் ஓட்டுகள் எல்லாமே அங்கே சரிஞ்சு திரும்ப தாவேக்காக தான் போவோம். நீங்கள் இப்பவும் அடிச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மனசை நீங்கள் காயப்படுத்தும் போது ஒரு பக்கம் ஃபேவராக தான் போகும். நீங்கள் பேச 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 தான் அவருக்கு அடிக்க தான் சொன்னேன், இந்த தங்கம் வந்து பளபளக்கும் மின்னும் அப்படின்னு. அது மாதிரி தான் விஜய் அவர்களை வந்து மின்ன வச்சு நீங்கள் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவர்களை நீங்கள் பேசுகிறத வந்து குறைத்து கொள்வது இல்லை, பேசுகிறதையே அவாய்ட் பண்ணணும். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெண்களுடைய கண்கள் மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? பட் இந்த ஜென்சி கிட்ட மட்டும் நான் உருவாக்கினா பத்தாது, அவருடைய மனசில் இடம் பிடிக்கணும். அந்த லிஸ்ட்டை கொண்டு வரணும். இங்கே அது எனக்கு தெரிந்த வரைக்குமே ரொம்ப சிரமம் தான் நான் நினைக்கிறேன் சார். நான் பேசுகிறது ஒரு பக்கம் நிப்பாட்டணும் சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ட யார் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள வந்து உள்ளவர்கள் மட்டும்தான். அவர்களுக்கு வாக்கு எவ்வளோ தெரியுமா இருக்குது? 14 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்குது. அது சாதாரண விஷயம் கிடையாது. இது இந்த ஜூலின்னு ஒருத்தவங்க பேசுனாங்க, அவங்க ஜென்சி கிட்ட அவங்க அதை கிடையாது. இந்த இளம் தலைமுறை மட்டும்தான் ஜென்சி லிஸ்ட்டில் உள்ளே வர்றாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய பல்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை தரைக்குறைவாக பேசுகிறத குறைக்கணும். அதை விரும்ப மாட்டாங்க. அவருடைய செயல்பாடுகள் என்ன, எதை நோக்கி அவருடைய மனசு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அந்த ஜென்சி கிட்ட உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் இங்கே வாய்ப்பு வருமானே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பேசுவது இப்போ வரைக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதை தவிர்க்கணும். தவிர்த்தால் தான் ஓரளவாவது நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண முடியும். இங்கே ஜென்சி கிட்டுங்கிறது யாருமே இல்லை, எல்லாமே அந்த வயதுக்கு மேற்பட்டவர் தான் இருக்காங்க. இப்போ அதுவே ஒரு விஷயம் தவறுதலாக இருக்குது இல்லையா? அதை நீங்கள் மாற்றணும். மாற்றினாதான் உங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் போகிற பாதையில் போக முடியும். பட் இல்லைன்னா அவங்களுடைய ஸ்பீடு வேறு லெவல், தாவக்காவுடைய ஸ்பீடே வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதை கையில் எடுத்த ஆயுதமே அதுதான். இந்த ஜென்சிக்கு 2K கிட்ஸ் தான். அதுதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 லட்சம் ஓட்டு சொன்னோம். இங்கே ஜென்சியோடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் சொன்னேன். இளம் தலைமுறை 30 வயசுக்குள்ள ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது 1,05,00,000 ஓட்டு. மொத்தம் 1,20,00,000 ஓட்டு இருக்குங்க. இந்த ஜென்சிக்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தேமுதிக சார்பில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த மாவட்ட செயலர் மீட்டிங் ஒன்று போட்டாங்க. நிறைய சுவாரஸ்யமான ஒரு காமெடி நிறைய நடந்தது. முக்கியமாக பார்க்க போனால் அவர்கள் ஆரம்பித்து இந்த குதிரை பேரங்கிற விஷயத்தை தான் அவங்க ரொம்ப பேசி தாவக்கா ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை ஃபஸ்ட்டு இந்த குதிரை பேரம் ஆரம்பித்ததே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இவர்கள் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கடந்த முறை தேர்தலுக்கு வரும்போது பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறுதியாக வரும்போது
அங்கே ஒரு விஷயம் வந்து பேசுவார் துரைமுருகன் ஐயா கிட்ட கேட்கும்போது பார்த்தோம்னா எங்கிட்ட வந்து கேட்க வந்தாங்க, எங்கள் கூட்டணிலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். அப்போது அந்த முறை வந்து அதிமுகவோட ஒரு பேரம் நடக்குது, பிஜேபி கூடயும் நடக்குது, இறுதியாக இங்கேயும் சரி வரலைங்கும் போது இது திமுக கூட வர்றது மாதிரி ஒரு வருது. இப்படி குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கும் போது தான் எல்லாரும் பக்கமே ஆரம்பித்ததே நீங்கள் தான், இவ்வளோ லேட்டாக வந்து பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை வந்து கடந்த முறை பேசப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது. இப்போது இங்கே தாவேக்கா தான் குதிரை பேரம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆரம்பித்ததே இவர்கள் இதை. இங்கே இன்னொன்று சொல்லிக்கணும்னா, இந்த முறை கூட பார்த்தா கடைசியில் அவங்க மீட்டிங் போடும்போது கூட கூட்டணி யாரில் போகும்போது சொல்கிறேன்னு சொல்லி தான் கடந்து போனாங்க. கடைசி அந்த இறுதி ஒரு டேட் வர்ற வரைக்குமே அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. இப்போவும் இங்கே யாரோட போய் சேரலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. இறுதியாக முக்கியமான ஒரு நபர் மூலமாக திமுகவுக்கு வரும்போது தான் இங்கே குண்டு போட்டு வெடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம். தேமுதிகவுடைய தொண்டர்களுக்கே அது பிடிக்கல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தேமுதிக வர்றது பிடிக்கல. ஆனால் இங்கே சூழ்நிலை மாறுது. அப்படி சேர்ந்தால் ராஜ்யசபா சீட்டு ஒன்று அவருடைய சகோதரருக்கு கொடுக்கப்படுது. ஆனால் இங்கே முக்கியமாக விசிகா வந்து ரொம்ப அப்செட்டாகி போனது காரணமே இங்கே ஒரு சம்பவம். உங்களை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு வரும்போது 10 சீட்டு கொடுக்கப்படுது. இங்கே உங்களோடய ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு வந்து டபுள் டிஜிட் 10 சீட்டு மேலே கேட்கும்போது அங்கே தவிர்க்கப்படுது. இல்லை, இப்போ 8 சீட்டு மட்டும்தான் இறுதியாக கொடுக்கப்படுது. சரி, வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆனால் இங்கே பிரச்சாரம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்களுடைய பிரச்சாரமே டிஎம்கேக்கு ஒரு மாறுதலாக போய் முடிஞ்சுது. தோல்வி காரணமே முக்கியமாக ஒரு விஷயத்தை பேசினாங்க. 2 வேட்டர் தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நடந்துட்டு இருக்க ஆட்சியில். அதை பேசி போய் தான் அவருடைய முகமே ரியாக்ஷன் மாறுது அந்த ஸ்டேஜில். அப்போ இவருடைய மிகப்பெரிய தோல்விக்கு இவர்களும் ஒரு காரணமாக மறைமுகமாக இருந்தாங்களான்னு தெரியல. அதை மிகப்பெரிய தோல்வி சந்திச்சாங்க. அந்த கட்சி அங்கீகாரமே கூட பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏ 8% இருக்கணும், இப்போ 1 எம்எல்ஏ தான் இருக்குது. சதவீதமும் குறைஞ்சு போச்சு. இப்போ அவருடைய வாய்ஸ் ஓவரே கம்மியாயிடுச்சு உங்களுக்கு. அதை இப்போ கூட்டணிக்குள்ளே இருந்தவர்கள் எல்லா பேருமே தாவிகாவோட இணைந்து ஆட்சியிலேயே அதே இடத்துல பங்குல பெற்று போனதுக்கப்புறம் இவரால் என்ன பொறுத்து கொள்ள முடியாதுன்னு தெரியல. இப்போ ஒரு விஷயத்தை வந்து தாமதமாக சொல்கிறாங்க, இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் இப்போ பேசுகிறாங்க. நான் நினச்சிருந்தேன்னா விஜய் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கே வந்திருப்பாங்க, என்னை கூப்பிட்டுருப்பாரு, நானும் போய் சரின்னு சொல்லி போயிருந்திருப்பேன், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி அவர் கொடுத்துருப்பாரு அப்படின்றாங்க. இது ரொம்ப காமெடியாக இருக்குது. மற்றவர் எல்லாமே கூட இருந்தவங்க போயிட்டாங்க, அதை இவங்களால் தாங்கிக்க முடியலன்னு நினைக்கிறேன். நம்மளை அம்போன்னு விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறது மாதிரி இப்போ ஒரு தூது மாதிரி இருக்குது. விஜய் அவர்கள் இப்போ கூப்பிட்டா உடனே போயிடுவாங்க போல தெரியுது. ஆனால் இங்கே ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, குதிரை பேரம் விஜய் அவர்கள் பேசலை, அவருடைய ஆட்சியில் யாரையும் கூப்பிடல. அதனால் இவர்களை அழைப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அதிமுகலேருந்து 4 பேர் வந்தது கூட ஐயுஎம்எல்லுடைய தலைவர் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் வர்றாங்க, அதை சேர்த்துக்கிறாங்க. குதிரை பேரம் கழுதை பேரம்னு எப்படி சொல்லுவீங்க, அதுக்கு நீங்களே ஒரு பேர் வச்சுவீங்களான்னு கேட்குறாரு அவரும். அப்போது விஜயகாந்த் அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு கட்சி இங்கே எதை நோக்கி எதிர்த்து ஆரம்பித்தாரோ அவர்களோடையே போய் இணைந்து நீ ஒரு பயணத்தை மேற்கொண்டு போகிறீங்க. இங்கே ஆட்சி அமைச்சருடைய சிறப்பாக போயிட்டு இருக்கும்போது அவர்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. குதிரை பேரம்னு ஒரு பக்கம் ட்ராவலு, இப்போ கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை நேற்று அவர்கள் போட்ட அந்த மாவட்ட செயல் மீட்டிங்கில் பேசப்பட்ட ஒரு தகவல் வருது. கண்டிப்பாக டிவிக்கிலேருந்து அழைப்பு வராது, நீங்கள் இருக்கும் கூட்டணியுடைய சிறப்பாக செயல்படுங்கள் அப்படிங்கிறத நாம் சொல்லிக்கொள்ள முடியும் சார். ஸோ இப்போ நீங்கள் அது கொஸ்டினில் ஒன்று கேட்டீங்க, திமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைக்க போகுதுன்னு. கிட்டத்தட்ட அந்த தகவலும் எனக்கு வருது. ஏன்னா இங்கே விஜய் அவர்களே முதலமைச்சராக உட்கார வைக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டதா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி ஏற்படுத்தி முதலமைச்சராக எடப்பாடி அவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட ஒரு விதம் பேசுகிறது நிறையா வந்துட்டு இருக்கு. அதை காங்கிரஸ் நிர்வாகி சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று ஐயுஎம்எல்லுடைய கட்சி இங்கே மாநில தலைவர் கூட சொல்லும் போது கூட இது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லும்போது நாங்கள் ரொம்ப அதிர்ச்சியானோம், ஒன்றுமே புரியல எங்களுக்கு, கேட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த 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 கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணதே பிஜேபி சொல்லி தான் இந்த கூட்டணி திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளில தெரியும் போது தான் எல்லாமே அதிர்ச்சிக்குள்ளான விஷயம். பட் இங்கே என்ன சொல்லுதுன்னா அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க, அவர்கள் அதை சரின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஓகே, எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றலாம், நம்ம முதலமைச்சரை உட்காந்துடலாங்கிற எண்ணம் சரி.
ஆனால் அதை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதற்கு செவிச்சாச்சு. நீங்கள் வந்து ஓகே கூட்டணி அமைச்சு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நிறைய போகுதுங்க. அப்போ போகும்போது தான் எல்லாருடைய பார்வை இது எதற்காக இப்படி திடீர்னு இப்படி 2 பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கணும்னு பார்க்குறாங்க. விஜய் அவர்கள் தானே 108 சீட்டில் இருக்காங்க, மக்கள் கொடுத்த ஆதரவு, அவருக்கு எதிர்த்து ஒரு அமைப்பு உருவாகும் போது தான் இங்கே கேள்விகள் நிறைய வருது. ஆனால் இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஜேபியை எதிர்த்தே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்கள் சொல்லுவதே இவர்கள் சைலண்டாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. மற்ற இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைடு போய் நிறைய ஸ்டேட்டில் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே எதுவும் வராமல் சைலண்டாக இருக்குது. அப்படின்னா இவங்களுக்குள்ள சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருந்தால் விஜய் அவர்களே பிரச்சாரத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்காது. இப்போ மறைமுகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது பிறகு தான் தெரிய வருது. அதை அப்போது இந்த சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணி அமைச்சு பண்ணணுங்கும் போது ஏற்கனவே அவரோட இருந்த சக கூட்டணிகளுக்கு ஒத்து வரவில்லை. அதனால் அவர்கள் வந்து எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் இது பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும், நம்மளுடைய கொள்கைக்கு எதிராகவே இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட எதையுமே கேட்காம ஒரு விஷயம் போகும்போது கடைசியாக தான் அதிமுகவை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கப்படுற தகவல்களும் தான் எல்லாருமே வந்து ஒரு முடிவை தெரிவிக்கிறேன்னு சொல்லி அந்த இறுதி நாட்கள் நெருங்குது. அப்படியே இப்போ கவர்னர் அவர்கள் கூட ஒரு பக்கம் சொல்ல போனால் விஜய் அவர்கள் 3 முறை போனது கூட சட்டசபையில் நீங்கள் நிரூபிக்க உடனடியாக கொடுங்க எனக்கு மெஜாரிட்டி காமிங்கன்னு சொல்லி வேறு யாராவது 2 பேர் வந்தால் கூட நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன ஆதரவு தரேங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டது ஒன்று இருக்குது. இங்கே தான் இவ்வளோ சிக்கல்கள் வருது. அப்போது பி டீம்னு சொல்லி யார் விஜய் அவர்களை விமர்சிக்கப்படும் போது அவர் துணிந்து வெளில வந்து எதிர்த்து நின்று மக்கள் அவரோட வந்து நிற்கிறார். இங்கே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு பி டீமாக செயல்பட்டவர்கள் யாருங்கிற விஷயம் இங்கே தெரிய வரும்போது தான் எல்லாருக்குமே அதிர்ச்சி வருது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் கடந்த பல வருடங்களுக்கு முன்பாகவும் ஒரு விஷயம் நடக்குது. இதே பிஜேபி எதிர்த்து வந்து நிறைய குரல் கொடுத்தவர்கள் தான் டிஎம்கே. பட் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் இவர்களுக்கு தேவைப்படும் போது பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் உருவாகி தான் தமிழகத்தில் முதன்முறையாக பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒருத்தரை எம்எல்ஏவாக ஆக்கப்படுறார். இப்போ முதன்முறையாக கொண்டு வந்ததே வந்து எம்எல்ஏவாருன்னா டிஎம்கே. அப்போது இங்கே சைலண்டாக செயல்பட்டு இந்த நம்மளுடைய இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே சேர்ந்த லயலாமணி கூட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. தாவேக்கா விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு திமுக அதிமுக ஒன்று சேரும் எழுதி வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து நெருங்கி போகிற சமயத்தில் உருவாச்சிப்பார். அப்போது பிஜேபி கூட எதிர்முதிரமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றா போகும்போது இங்கே இன்னொரு விஷயம் இப்போ தெளிவாக தெரிய வருது அப்படின்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ தனித்து இருக்காங்க. இப்போ அவரோட இருந்த காங்கிரஸ், இசிக, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் 5 பேர் வெளில போயிட்டாங்க. இப்போ அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஐயுஎம்எல் மீட்டிங்கை போட்டு தான் அவருடைய என்ன அது நிலவரங்கிறத கூட்டி தொடர்ந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்படி வரும்போது இப்போ தேசிய கட்சியோடு இணைந்து தான் நாடாளுமன்றத்தை சந்திக்கணும். இப்போ இவர்கள் யாருமே இல்லை. இப்போ புதுசாக ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தவக விஜய் எதிர்த்து பிரச்சாரம் பண்ண ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து அவர் வீட்டுக்கு ஒரு சீர் ஒன்று போகுது. யாருங்கிறத தெரியும் உங்களுக்கு. அவருடைய தொண்டர்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை தொண்டர்களுமே அவருக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் நீங்கள் யாரை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்களோ அவர்களிடத்தே உங்களுக்கு வருது. அப்போ நீங்களும் மறைமுகமாக செயல்பட்டு இருக்கீங்களா விஜய்க்கு எதிராக அப்படிங்கிற அந்த ஒரு களமும் பேசப்படுது. பட் இங்கே இப்போது நாடாளுமன்றத்தை தேர்தலை வருவதை முன்னிட்டு இப்போ டிஎம்கே இன்னும் 2 பிஜேபி சீர்கொண்டு வந்த அந்த ஒரு கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வர்றதாகவும் தகவல் வருது. இதை நான் சொல்லலை, முக்கியமான மூத்த பத்திரிகையாளர்லேருந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதற்கு எதுக்கு இப்போ நம்ம சொல்ல வரோம்னா இவ்வளோ தூரம் மக்கள் ஆதரவு கொடுத்த அந்த ஆதரவை விலக்கிட்டு எதிர்முதிரிமை இருந்தவர்களோட கூட்டணி அமைச்சிட்டு இப்போ செயல்பட்டு போகிறது மாதிரி இருக்குது. அப்படின்னா நாங்கள் வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாது, இது மக்கள் நலன கூட்டணி தான். இது அந்த நேரத்தில் அவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு தேவைப்படும், அதற்காக இந்த கூட்டணி உருவாக்கப்படுங்கிற ஒரு விஷயத்த முன்னாடி சொன்னாங்க. இப்போவும் அந்த தகவல் தான் வருங்கிறதா எல்லாருடைய பார்வையும் இருக்குது. இப்போ இந்த கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகள் விலகி போய் தாவக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சியில் அதில் பங்குறது காரணமே இந்த சந்தர்ப்பங்கள் நடந்த விளைவாக தான் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் பேசப்படுது. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா
இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அரசு இருக்கும்போதோ இது மாதிரி ஒன்று பண்ணாங்க டிஎம்கே. எஸ். அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியான நிலைமை இருந்தது பண்ணாங்க. இப்போ அதே ஒரு நெருக்கடியான நிலைமை வந்து இப்போ வரப்போகுது, வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவங்க வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு மக்கள் நலனுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கோம், அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அன்னைக்கு வச்ச மாதிரி இப்போ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். இன்றைக்கு அதே ஒரு சூழ்நிலை உருவாகுது. இப்போ இன்றைக்கு தேவைப்படுது இன்னைக்கு. இப்போ அதன் விளைவாக தான் மீண்டும் பிஜேபியோட திமுக கூட்டணி வைக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நிறைய பத்திரிகை நண்பர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட சேர்ந்து தான் இந்த சீர் கொண்டு வந்த அந்த ஒரு கட்சியை சேர்ந்தவரும் வந்து உள்ளே சேர்றது மாதிரி இந்த 3 நபர்களும் சேர்ந்து தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. இப்போ அந்த கூட்டணியை வச்சுட்டா, பட் இங்கே அவருடைய கருத்துக்களை நாங்கள் கேட்க மாட்டோம், மக்கள் கருத்துக்களை ஏற்று தான் எங்களுடைய பயணம் இருக்கிற மாதிரியான ஒரு தகவலும் வருது. அது பட் இது எப்படி ஏற்றுக்கொள்ளுது நமக்கு ஒன்றும் புரியல. அதை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்குங்க. ஓகே சார், அது வந்து மக்கள்கிட்ட அது கொண்டு போய் சேர்த்துருவாங்க, அவங்க நரேஷன் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் இதுக்காக தான் வச்சோம் கூட்டணி அப்படிங்கிறத அவங்க ஆளுங்களெல்லாம் வச்சு பேச வச்சு அதை நார்மலைஸ் ஆக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது விடுங்க, அது வழக்கமாக நடக்கும் தான். ஏற்கனவே வச்சாங்க, இப்போ நாங்கள் வச்சுருக்கோம், அது மக்கள் நல்லதுக்காக வச்சிருந்தவங்க, அது சரிங்கிற மாதிரி அவங்க ஆட்களும் பேச ஆரம்பிப்பாங்க. அது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், அப்படி வந்தாலும் பரவாயில்ல, அதையும் எதிர்கொள்வாங்க தாவேக்கா அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் அந்த மாதிரி ஒரு அபார கூட்டணி ஒன்று வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பிஜேபி, திமுக, அதுக்கப்புறமா அந்த சீர் கொடுத்தாங்க பாருங்க, அந்த கூட்டணி, இவங்க 3 பேர் சேர்ந்தா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி சார். நன்றி சார்.